அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய கண்ணியமான சலாமை கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்றும் ஈடேற்றமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடக்கும் சத்திய சஹாபாக்கள் மீதும் மற்றும் இந்த சபையில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு இன்னைக்கு கொடுத்த தலைப்பு நரை எச்சரிக்கை. அன்பான சகோதரிகளே, மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம். மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போன்றது. குழந்தை பருவம், இளமை பருவம், நடுவயது, முதுமை பருவம் இப்படின்ட்டு ஒவ்வொரு நிலையிலும் நம்ம கடந்து தான் செல்கிறோம். இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் ஒரு முக்கியமான நினைவூட்டல் தான் இந்த நரைமுடி. நரைமுடி வந்ததுமே நமக்கு வருவது முதலில் ஐயையோ நமக்கு நரைமுடி வந்துருச்சே என்ற பயம்தான். அந்த பயம் இக்கால மக்களிடத்தில் எப்படி யோசிக்குதுன்னா, ஐயோ வெள்ளை முடி வந்துருச்சு, நம்ம எங்கா தெரிய மாட்டோம், இதுக்கு நம்ம டை அடிப்போமா இல்லை மருதாணி பூசலாமா அப்படி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு, நாம் இன்னும் ரொம்ப காலம் இந்த துனியாவில் இருக்க முடியாது, அல்லாஹ் நம்மை அழைக்கும் நேரம் வந்துடுச்சு, அதற்கு நாம் என்ன சேர்த்து வச்சிருக்கோம், என்ன நன்மை கொண்டு போகிறோம் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது. நாளைக்கு அல்லாஹ்வுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறதும் இல்லை. நரைமுடி என்பது வெறும் வயது அடையாளம் அல்ல, அது மரணத்தை நினைவுபடுத்தும் ஒரு எச்சரிக்கை. ஏனென்றால் உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் நம் அனைவரையும் அல்லாஹ்வின் முன் நிற்க வேண்டியவர்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் ஷாப ஷைபத்து ஃபி இஸ்லாமி கானத் லஹு நூரன் யோமல் கியாமதி. ஈமான் உடன் வாழும் நிலையில் ஒருவருக்கு நரைமுடி வந்தால் அது அவருக்கு கியாமத் நாளின் ஒளியாக இருக்கும். அப்போ அந்த நரைமுடி நாளை மறுமையில் ஒரு ஒளியாக நமக்கு காட்சியளிக்குது. இன்னும் இன்னொரு இடத்தில் குர்ஆனில் வருது, மன் ஷாப ஷைபத்து ஃபி இஸ்லாமி குத்திப லஹு பிஹா ஹசனா வஹுத்து அன்ஹு பிஹா ஹதியத்தின் வருஃபிஹா லஹு பிஹா தரஜாத். ஒரு மனிதனுக்கு ஒரு ரோமத்தில் நரைமுடி வருகிறதா, அந்த ஒரு நரைமுடிக்கு காரணமாக ஒரு நன்மை அவனுக்கு எழுதப்படுது. இன்னும் அந்த ஒரு நரைமுடி காரணமாக ஒரு பாவமும் அவனை விட்டு மன்னிக்கப்படுகிறது. இன்னும் நாளை மறுமையில் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி தருகிறான் என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நரைமுடி பிடுங்கு மஹ்ரூஹுன்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் அது ஒரு நூறு, நாளை மறுமையில் மின்னக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கும். இன்னும் நரைமுடி என்பது மௌத்திற்காக ஒரு அடையாளம், ஒரு எச்சரிக்கை. நமக்கு வயசாகிடுச்சு என்று நமக்கு வயசாகிடுச்சு, நிறைய அமல் செய்யணும் என்ற ஒரு தூண்டக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு ஆசையை தூண்டுவதை விட்டும் தடுக்கும். இப்போ ஒரு மனிதன் கெட்ட வழிக்கு போனால் நமக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் தான் நமக்கு வேணும், இந்த கெட்ட ஆசைகள் தான் நமக்கு வரக்கூடாதுன்ற எண்ணத்தையும் அது நமக்கு தடுக்குது. அதாவது பெரியவர்கள் சில தவறுகள் செய்தால் இவ்வளவு வயசாயிடுச்சு உங்களுக்கு இப்படி செய்யலாமா என்றுதான் நம்ம கேட்போம். ஏனென்றால் அவருக்கு அதிக அனுபவம் இருக்குது, பல விஷயங்களை பார்த்துருப்பாங்க, கடந்தும் வந்திருப்பாங்க. அப்போ சில பேர் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் 3 விதமான மனிதர்களிடத்தில் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனையும் இருக்கிறது.
அதில் ஒருவர் தன் வயோதிக காலத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஏன்னா அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கிறான் என்றால் வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் பாவம் செய்கிறாரே, இந்நேரம் அதிகமாக இறைவனை நினைக்கதா அவங்க செயல்படுமினே தவிர தேவையில்லாத உலக ஆசையில் தேவையில்லாத பல கெட்ட ஆசைகள் நிறைந்து வாழக்கூடாது அந்த மனிதர். அதனால்தான் உலகத்தில் வாழும்போது அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்குறான். இதனை தான் இந்த நரைமுடி உணர்த்துகிறது. உனக்கு வயதாகி விட்டது, அதனால் வயசான காலத்தில் நம்ம நிறைய செய்ய வேண்டிய அமல் தொழுகையை நம்ம தினசரி சரிப்படுத்திக்கணும். நம்ம வயசாகிடுச்சு, இனிமேல் அல்லாஹுடைய நெருக்கத்தில் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை சரி பார்க்கணும். குரானை அதிகமாக ஓதணும், திக்ரு செய்ய வேணும், தர்மம் அதிகமான வகையில் செய்யணும். நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்றாடி கண்ணீர் வடித்து அவங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அன்பாளர்களே, வயது அதிகமாகும் போது தான் நம்முடைய பொறுப்புகளும் அதிகரிக்கின்றன. ஒரு குடும்பத்தின் பெரியவர்களாக இருக்கும்போது தான் நமது பிள்ளைகளும் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்வதற்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் இதையெல்லாம் செய்யும்போது நமது சொந்த மறுமை வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது. உலக பொறுப்புகளை நிறைவேற்றது போலவே அல்லாஹ்விட செல்லும் பயணத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். நரைமுடி நமக்கு சொல்லும் செய்தி என்னன்னா, உன் காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கும் நேரத்தை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்திக்கொள். எனவே நரைச்சிச்சுங்க சார். எனவே சகோதரர்களே, நரைமுடி பார்த்து கவலைப்படாமல் அதை அல்லாஹ்வின் நினைவூட்டலாக எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் மீதமுள்ள நாட்களை ஈமானுடன் நல்ல அமல்களுடன் கழிப்போம். அல்லாஹ் நமக்கு நல்ல முடிவையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கும் பாக்கியத்தையும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.